ஒரு சூப்பர் டூப்பர் ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் சப்பாத்தி பன்னீர் ரோல். ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா போதும், ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம், இல்லைனா வீட்டுக்கு பசங்க ஈவினிங் வரும்போது சூடாகவே செஞ்சு வீட்டில் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அண்ட் இதே பன்னீர் ஸ்டஃபிங்கை நான் பிரெட்டுக்குள்ளேயும் வச்சுட்டு ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு டோஸ்ட் பண்ணி சாண்ட்விச் மாதிரியும் கொடுப்பேன். என் பசங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு தமிழ் பாலோட தரமான பாலில் செஞ்ச பன்னீர் தான் எடுத்திருக்கேன். தமிழ் பாலோட எல்லா டெய்ரி ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ தவால ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டர், அரை டீஸ்பூன் சீரகம், தூளா கட் பண்ண இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கோங்க. அடுத்து துருவன பன்னீரும் 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தக்காளி வேணும்னா ஒரு பாதி தக்காளியை விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் ஸ்டஃபிங் சப்பாத்தில பிரியாம இருக்கிறதுக்காக நான் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறேன். அதோட கை நிறைய கொத்தமல்லியும் பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து இறக்குனீங்கன்னா அட்டகாசமான பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி.